Hi friends, welcome to our channel Ammi Chutney. இன்னைக்கு Wednesday வெரைட்டில நம்ம பார்க்க போறது beetroot வடை. இந்த மழை சீசன்ல பெஸ்ட் டீ டைம் ஸ்நாக்னு சொல்லணும்னா கண்டிப்பா மசாலா வடை தான். இந்த beetroot மசாலா வடைய மேலே நல்லா மொறுமொறுன்னு உள்ள சாஃப்ட்டாவும் எப்படி செய்யறதுன்றதை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம 10 beetroot மசாலா வடை தான் செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருளையும் அளவையும் பார்க்கலாம். இதுக்கு அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கோம். அரை கப் கடலைப்பருப்புக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். துவரம்பருப்பு சேர்க்கறதுனால பீட்ரூட் வடை நல்லா சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கடலைப்பருப்பையும் துவரம்பருப்பையும் ஒரே பவுல்லையே சேர்த்து தண்ணி விட்டு 3 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சிடலாம். இப்போ 3 மணி நேரத்துக்கு அப்புறம் துவரம்பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லாவே ஊறி இருக்கும். ஊர்ன இந்த பருப்புலேருந்து தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிகட்டிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதில் 4 காஞ்ச மிளகாய், அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 6 பல் பூண்டு, தேவையான அளவுக்கு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்க தேவையில்லை, கொஞ்சம் கொரகொரப்பாக நம்ம மசாலா வடைக்கு அரைக்கிற பதத்திலே அரைச்சிக்கலாம். பீட்ரூட் வடைக்கு மீடியம் சைஸில் ஒரு பீட்ரூட் எடுத்துருக்கோம். இதோட தோலெல்லாம் சீவிட்டு துருவி எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு பீட்ரூட் இருக்குது. இதுலேருந்து அரை கப் மட்டும் வடைக்கு எடுத்துக்கலாம். வடைக்கு தேவையான 10 சின்ன வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம். 3 பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். 1 துண்டு இஞ்சியை தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கறிவேப்பிலையும் கொத்தமல்லியும் பொடிசாக நறுக்கி வச்சுக்கலாம். அரைச்ச வடை மாவை ஒரு பவுலில் மாற்றிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சி, கறிவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். 1 கப் அளவுக்கு பீட்ரூட் துருவி வச்சுருந்தோம். இதுலேருந்து அரை கப் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். அரை கப் கடலைப்பருப்புக்கு அரை கப் அளவுக்கு பீட்ரூட் சேர்த்தோன்னா சரியாக இருக்கும். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற பீட்ரூட் துவையில் அரைச்சிடலாம். அது இட்லிக்கெலாம் ரொம்பவே சூப்பராக நல்லாயிருக்கும். பீட்ரூட் துவையலோட ரெசிபியும் நம்மளோட அம்மி சட்னி சேனலில் இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். பீட்ரூட் எல்லாத்தோடையும் நல்லா கலந்துட்டு உடனே எடுத்து வடை தட்டினோம் அப்படின்னா சரியாக வராது, உதிரி உதிரியாக தான் வரும். கொஞ்ச நேரம் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் வெங்காயமும் பீட்ரூட்டும் தண்ணி விட்டு வடை இது மாதிரி ஈஸியாக தட்ட வரும். இது வடை தட்டுறதுக்கு சரியான பதத்தில் இருக்குது. சப்போஸ் தண்ணி ஆகிடுச்சுன்னா கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரை கப் கடலைப்பருப்புக்கு அரை கப் அளவுக்கு துருவின பீட்ரூட் எடுத்துருந்தோம். இந்த அளவுக்கு 10 வடை வந்திருக்கு. பீட்ரூட் வடை மாதிரியே வாழைப்பூலையும் வடை செய்யலாம். இந்த பீட்ரூட் வடையும் வாழைப்பூ வடையும் நல்ல ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். இது ரெண்டுத்தையுமே நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது வடையெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம பொரிச்சிடலாம். மிதமான சூட்டில் இருக்கிற எண்ணெயில் ஒவ்வொரு வடையாக போட்டுடலாம். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா வடையெல்லாம் திருப்பி விட்டுடலாம். வடையை ஃப்ரை பண்ணும்போது ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் உள்ளாரையும் நல்லா வேகும். 2 சைடும் வடை வெந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். பீட்ரூட் பிடிக்காதுன்னு சொல்கிற பசங்க கூட இந்த பீட்ரூட் வடை செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இது மாதிரியே எல்லா பீட்ரூட் வடையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இன்றைக்கி வெனஸ்டே வெரைட்டியில் நம்ம பார்த்த இந்த பீட்ரூட் வடை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பீட்ரூட் வடை பார்க்கவே சூப்பராக இருக்குது. இது எப்படி வந்திருக்குன்னு இப்போ பார்க்கலாம். இதில் நம்ம துவரம்பருப்பு சேர்த்துருக்கிறதுனால உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெளியெல்லாம் நல்லா மொறுமொறுனும் இருக்குது. டேஸ்டான இந்த பீட்ரூட் வடையை நீங்களும் வீட்டில் செஞ்சு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அம்மி சட்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.